அன்பார்ந்த பொதிகை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். கலாச்சார பண்பாடு வளர்ச்சியிலே பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு விதமான குணநலன்களோடு பொருந்திய வழக்கங்களை மக்கள் சிறுகச் சிறுகச் சேகரித்தும் அவற்றை அடுத்தடுத்த தலைமுறைக்கு பயிற்றுவித்தும் அதிலே காலத்துக்கு தகுதியாய் சிலது நிலை பெற்றும் சிலது விடுபட்டும் சிலது உருமாறியும் கூட தொடர்ந்து வரக்கூடிய அமைப்பை இந்தியா போன்ற தொன்மையான நாட்டு வரலாற்றிலே பார்க்கிறோம். இதிலேயும் கூட சில பழக்க வழக்கங்கள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றியதாக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் மிகவும் சகஜமாகவே நம் நாட்டிலே பார்க்க முடிகிறது. உதாரணத்திற்கு இயற்கை வளங்களை மனிதர்கள் வழிபடக்கூடிய பாங்கு. இந்த முறை இது இந்திய கலாச்சார மரபியலுக்கு மட்டுமில்லை, பல்வேறு தொன்மையான மரபுகளிலும் பல்வேறு நதிக்கரை நாகரீகங்களிலும் இயற்கை வளங்களை இறைவனாக நினைத்து வழிபடக்கூடியதை, இறைவனுடைய கொடையாக அவர் நமக்கு கொடுத்த அந்த தனித்துவத்தை எல்லாம் வழிபடக்கூடியதை, மலைகள், ஆறு, நீர்நிலைகள், மருத்துவ குணம் நிறைந்த மரங்கள், செடி கொடிகள் இவற்றையெல்லாம் இறைவன் நமக்கு கொடுத்த அருள் வடிவமாக நினைத்து வழிபடும் மரபெல்லாம் இருந்து வர பார்க்கிறோம். ஏதோ ஒரு விதத்திலே அதை சார்ந்து நம்முடைய வாழ்க்கை இருப்பதினாலே இறைவன் நம்முடைய வாழ்க்கை சிறக்க அவற்றையெல்லாம் இந்த உலகிலே பொருத்தி கொடுத்தார் என்ற நிலையில் அவற்றையும் நாம் வழிபடுகிறோம். அந்த விதத்தில் மற்றைய உயிரினங்கள், மிருகங்கள், பறவைகள் முதலியவற்றை நண்பர்களாக கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை இருந்து வர பார்க்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் மனிதன் பண்பட்ட நிலையை அடைவதற்கு சான்றாக சொல்லப்படுவது விவசாயம் செய்ய தொடங்கியது. ஒரு இடத்தில் தங்கி ஒரு போகம் விளைவித்தெல்லாம் 3 மாதம் 6 மாதம் 8 மாதம் ஆகக்கூடிய அளவிற்கு ஒரே இடத்தில் தங்கி மண்ணை பதப்படுத்தி நீர் பாய்ச்சி விதை விதைத்து அது நல்ல விதத்தில் வளர்ந்து வர அதை பறவைகள் மிருகங்களிடமிருந்து பாதுகாத்து அதன் பின் அது அறுவடை செய்யப்பட்டு அவன் உண்டு புசித்து வாழக்கூடிய அந்த நிரந்தரமாக ஒரு இடத்தில் தங்கி வாழக்கூடிய மரபு அது வரும் காலத்தே விவசாயம் சிறப்பு பெற்று விளங்கிய காலத்தில் அந்த விவசாயத்திற்கு துணை புரிபவனாக இருக்கக்கூடிய மிருகங்களையும் அதற்கென்றே இருக்கக்கூடியவைகளை வீட்டிலே வைத்து பழக்கி வளர்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருந்து வர பார்க்கிறோம். இது ஒரு புறம். இப்படி ஒரு சமூகம் அமைவதற்கும் முன்பாக வேட்டையாடி தெரிந்து கொண்டும் குகைகளிலே வசித்து வந்த காலத்திலும் மிருகங்களால் வரக்கூடிய இடர்பாட்டினை விலக்கிக் கொள்ள அந்த மிருகங்களை அடக்கியும் சில நேரங்களில் வேட்டையாடி முடித்தும் என்ற ஒரு மரபும் இருந்து வந்தது. அப்படி அடக்கப்பட்ட மிருகங்கள் சிலது பொதி சுமக்கவும் இன்னும் பல்வேறு வழிகளிலும் நமக்கே உதவியாயிருப்பதை பார்த்து அவற்றையும் நண்பர்கள் போலே பழக்கி நம்முடனேயே இருத்திக் கொள்ளும் வழக்கம் என்று இப்படி தொன்று தொட்டு விலங்குகளை நாம் நம்மோடு பழக்கி கொண்டு நமக்கு தேவையானவற்றிற்கு அவற்றை உபயோகப்படுத்தி கொண்டும் அவற்றை நண்பர்கள் போலே வீட்டில் ஒருவர் போலே பார்க்கக்கூடிய மரபு மிகவும் தொன்மையானதாக இருக்க பார்க்கிறோம். அந்த விதத்தில் மாடுகள், இந்த மாடுகளினுடைய சிறப்பே தமிழ் மொழியில் மாடு என்று சொன்னால் செல்வம் என்றொரு பொருள் உண்டு. மாடு என்பது பொருள் வளத்தை குறித்து வருவது. மனிதர்கள் அந்த காலத்திலே எவ்வளவு பெரிய விவசாயிகளாக இருந்தார்களோ, எத்தனை நில உடைமை கொண்டிருந்தார்களோ அவற்றை வைத்துத்தான் அவர்களுடைய செல்வ வளம் கணக்கிடப்பட்டது. அந்த காலத்திலே பிரதானமாக இருந்தது விவசாயம் என்னும் போது நிலம் எத்தனை தூரம் அவர்களிடம் தனிப்பட்டதாக இருக்கிறதோ அதிலிருந்து அத்தனை தூரத்திற்கு விளைச்சல் ஏற்படும். அந்த விளைவித்த பொருள் பணமாக மாறும். அதனால் அவர்களுக்கான செல்வாக்கு என்ற நிலையில் அப்படி பார்த்தால் அப்படி ஒருவர் சமூகத்திலே செல்வந்தர்களாக இருப்பதை காண்பித்து கொடுப்பதற்கு மாடுகள்தான் செல்வம் என்ற பொருளிலேயே அழைக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். பால் வளம் நிரம்பி இருக்கக்கூடிய நிலையில், அதை சார்ந்து மனித வாழ்க்கை ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் எல்லா அடிப்படை தேவைக்கும் பசுமாட்டை நம்பி இருப்பது. அந்த பசுவினுடைய தொடக்கத்திலிருந்து பார்த்து வந்தோம் என்றால் அதோடு சேர்ந்து எருதுகளும் நமக்கு பயன்பட்டு வந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட எருதுகளை அடக்கக்கூடியதான நிலைக்கு அதை பழக்கி அதை அடக்கும் வீரர்களை ஆதரித்து அவர்களை அறிமுகப்படுத்தியும் அவர்களுக்கு பரிசு கொடுத்தும் காளைகளை அடக்கக்கூடிய அந்த ஒரு மரபை ஒரு வீரத்தின் வெளிப்பாடாக பார்க்கும் விதமாய் இந்த மரபெல்லாம் இன்று நேற்று தொடங்கியது என்று பார்க்க முடியவில்லை. சிந்து சமவெளி நாகரிகத்திலே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய சுடுமண் சிற்பங்களிலே, இந்த பலகை சிற்பங்களிலே வீரன் ஒருவன் ஒரு காளையை பிடித்து அடக்குவது போன்ற அமைப்பு இருந்து வர பார்க்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் குகை ஓவியங்கள், மனிதர்கள் குகைவாசிகளாக
குடவரைகளிலே மலைக்குகைகளிலே தங்கி வாழ்ந்த காலத்தில் அங்கே கிடைக்கக்கூடிய வண்ணப்பொடிகளை கொண்டு இந்த குகையின் சுவர்களிலே ஓவியங்கள் தீட்டியிருப்பதை பார்க்கிறோம். அதிலேயும் கூட தனி ஒருவனே போய் ஒரு காளையை அடக்கக்கூடிய மரபிருந்து வருவதை பார்க்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய புராணங்களிலே பாகவதத்தில் கண்ணன் ஆயர்குலத்திலே பிறந்து ஆயர்பாடியிலே வளர்ந்த கண்ணன் அவனுடைய மாமன் மகளான நப்பிண்ணை என்று அழைக்கப்படுபவள். அந்த நப்பிண்ணை அவளும் ஆயர்குலத்திலே பிறந்தவள். அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு காலகட்டம் வந்தபோது அவளுடைய தந்தை யசோதையின் உடன் பிறந்த அண்ணன் கண்ணனுக்கு மாமன் முறையிலே வருபவன் ஒரு போட்டியை வைக்கிறான். அவன் இல்லத்தில் வளர்ந்த ஒன்றல்ல இரண்டல்ல 7 காளைகளை அடக்கும் ஒருவனுக்குத்தான் தன் பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பேன் என்பதை ஒரு போட்டியாக வைக்கிறான். அங்கே பரிசாகவே தன் பெண்ணை வழங்குவது. ஏன்னா முல்லை நிலத்து ஆயர்கள், முல்லை நிலம் என்பது காடும் காடு சார்ந்து இருக்கக்கூடிய பகுதி, மலை சரிவு முடிந்து பதப்படுத்தப்பட்ட விவசாய நிலம் ஆரம்பிப்பதற்கும் இடைப்பட்டிருக்கிற பகுதியை முல்லை நிலம் என்று சொல்லுவோம். அந்த முல்லை நிலத்திற்குரிய இறைவனாக திருமாலை கண்ணனைத்தான் வழிபடுவார்கள். அந்த முல்லை நிலத்திற்குரிய மக்கள் யார் என்று பார்த்தால் மாட்டுக்கூட்டங்களை மேய்த்தும் அவற்றின் மூலமாக பால்வளம் பெருக்கியும் வரக்கூடியவர்களாக இருக்கும் ஆயர்கள். அவர்களோடு உடனேயே பழகி அவர்களோடேயே இருந்து வந்த சிறப்பு மாடுகளுக்கு உண்டு. அந்த மாட்டினத்திலே காளைகளை அடக்கக்கூடியவன் ஒருவன், அவன்தான் வீரனாக அந்த குடிக்கு தலைவனாக அறியப்படுகிறான். அப்படி ஒரு வீரனுக்குத்தான் என் பெண்ணான நப்பிண்ணையை திருமணம் செய்து கொடுப்பேன் என்று ஒரு விரதத்தையே, ஒரு போட்டியை அறிவித்தாராம் கண்ணனுடைய மாமன். அந்த 7 காளைகளையும் அடக்கினான் கண்ணன் என்று சொல்லப்படுகிறது. இதை பல இடங்களில் ஆழ்வார்களே அவருடைய தமிழ் பாசுரங்களிலே இதை குறிப்பிட்டு பேசியிருப்பதை பார்க்கிறோம். பாகவதத்திலிருந்து கொள்ளப்படும் இந்த கதை என்று பார்த்தால் அப்போ எத்தனை நூற்றாண்டு பழமை இந்த மரபு என்பதும் தெரிய வரும். அந்த விதத்தில் காளைகளை அடக்கக்கூடிய அந்த அமைப்பு நன்றாக இதிலே பார்க்க வேண்டியது. அந்த காளைகளை கொல்லுவது வழக்கமில்லை, அவற்றினுடைய திமிரை அடக்க வேண்டியதுதான் போட்டி. அதற்கென்று தனித்தனியே போட்டிக்கான விதிமுறைகள் உண்டு. இந்த போட்டிகளிலே பல்வேறு வகைகளும் உண்டு. இப்படி கண்ணனுடைய காலத்திலிருந்து தொடர்ந்து வரக்கூடியதாய் ஒரு மரபை, காளையை தழுவக்கூடியதாய் ஏறு தழுவுதல் என்று சொல்லக்கூடிய அந்த மரபை இன்று வரையிலும் கூட தொடர்ந்து அது விளங்கி வர பார்க்கிறோம். ஏற்றை தழுவுதல், ஏறுன்னா அந்த காளை மாடு, அதை தழுவி அதனுடைய கோபத்தோடு கூடிய அந்த வீரியத்தை அடக்க வேண்டும். அது விரட்டி கொண்டு ஓடி வரும் அல்லவா, அந்த ஓட்டத்திற்கு ஈடு கொடுத்து இந்த வீரர்களும் ஓடிப்போய் அதை கட்டி தழுவி அதனுடைய வேகத்தை தடுத்து நிறுத்தி, அது அப்படி தலையை தூக்கி கொண்டு ஓடி வரும் அந்த வேகத்திலே பார்ப்பதற்கே பயம் கொடுப்பதா இருக்கும். அந்த பயத்தை கொள்ளாது ஓடி சென்று போய் அந்த காளையை தடுத்து நிறுத்தி அது ஒரு நிலைப்பாட்டிற்கு வரும்படியாய் செய்யக்கூடிய இந்த அமைப்பு அது குகை ஓவியங்கள் காலத்திற்கும் முந்தையது என்று பார்க்க முடிகிறது. அத்தனை ஆயிரம் வருடமாக தொடர்ந்து வரக்கூடிய இந்த பாரம்பரியத்திலே கண்ணனும் வருகிறான் என்பது தனிச்சிறப்பு. பிண்ணைக்காக வேண்டி 7 காளைகளை அடர்த்தாய் என்ற ஆழ்வார்களுடைய வாக்கு அதற்கு நமக்கு உறுதுணையாக இருக்கிறது. அடுத்தது, இந்த மரபை இப்போது காலங்களிலே நாம் ஜல்லிக்கட்டு என்ற பெயரால் அழைக்கிறோம். இந்த சொல் எங்கிருந்து வந்தது? இங்கே சல்லி எனப்படுவது சில்லறை காசுகள். இந்த போட்டியிலே பங்கு கொள்ளக்கூடியவர்கள் வெற்றி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், அந்த வெற்றி பணம் அவர்களுக்கு விருதாக தரவிருக்கிறார்களே, அந்த பணம் சில்லறை காசுகளாக மாற்றி ஒரு துணியிலே வைத்து முடித்து, சுல்க தனம் என்பார்கள். சுல்கம்னா ஒரு முடிச்சு. இந்த காலத்திலெல்லாம் போட்டியிலே பரிசு பெற்றவர்களுக்கு பொன் முடிப்பு, பண முடிப்பை தருவது என்பது தானே வழக்கம். அதை ஒரு அழகான பட்டு துணியிலே வைத்து முடித்து அதை பரிசாக எல்லோரும் பார்க்க கொடுப்பார்களே, அதுபோலே சில்லறையாக இருக்கக்கூடிய காசுகளை, சல்லிக்காசுகளை ஒரு துணிப்பையிலே இட்டு முடித்து அதையும் அந்த மாட்டின் கொம்போடு சேர்த்து கட்டிவிடுவார்கள். அப்படி அந்த இடத்தில் திறந்துவிடப்படும் மாடுகள் களத்திலே ஓடி செல்லக்கூடிய அந்த வேகத்திற்கு ஈடு கொடுத்து இவர்களும் ஓடிப்போய் அந்த காளையை அடக்கி தடுத்து நிறுத்தி அதனுடைய கொம்புகளுக்கு நடுவே கட்டியிருக்கக்கூடிய அந்த பரிசு பண மூட்டையை, முடிச்சியை இவர்களே அவிழ்த்து, அதை அவிழ்க்கணும்னா அந்த மாடு கட்டுப்பட்டு நிற்கணும். இல்லை என்றால் கொம்புக்கு நடுவே கையை வைத்து இவர்கள் அதை அந்த முடிச்சியை பிடித்து இழுத்து அவிப்பதெல்லாம் முடியவே முடியாத காரியம். அப்படின்னா அந்த மாட்டை முதலிலே அடக்கணும். அப்படி அதை அடக்கி முடித்து அந்த முடிச்சியையும் அவிழ்த்து அந்த பரிசை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இப்படி போய் சல்லிகளாக இருக்கக்கூடிய அந்த பரிசு முடிப்பை, பணமுடிப்பை எடுப்பதனாலே இதற்கு சல்லிக்கட்டு என்று பெயர் ஏற்பட்டிருக்கிறது. பழைய தமிழ் இலக்கியங்களிலே இதை ஏறு தழுவுதல் என்ற பெயரால் அழைத்திருக்க பார்க்கிறோம். இந்த ஏறு தழுவும் மரபு
மிகவும் கொண்டாடப்பட்ட ஒரு மரபாக இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் பழைய காலங்களிலே இந்த போட்டியில் கலந்து கொண்டு இதிலே உயிர் துறந்தவர்களை பெரும் வீரர்களாக அங்கீகரித்து அவர்களுக்கு நடுகல் எடுப்பிக்கும் மரபு தமிழர்களிடையே இருந்து வர பார்க்கிறோம். சில ஊர்களிலே நடுகற்களாகவே ஏறுதழுவுதலில் உயிர் துறந்தவர்களை அவர்களை வீரர்களாக அங்கீகரித்து அந்த சமூகம் அவருடைய நினைவு வருங்காலங்களெல்லாம் நினைவிலிருத்தி போற்றப்பட வேண்டும் என்ற எண்ணத்திலே அந்த ஏற்றினை தழுவியிருக்கக்கூடிய கோலத்திலேயே அவர்களுக்கு ஒரு புடைப்புச் சிற்பம் போலே கல்லிலே கீறியும் வெட்டியும் அமைத்து அதை நட்டு வைத்து அந்த இடத்தில் அவர்கள் நினைவை போற்றும் விதமாக அந்த கல்லுக்கு பூசை முதலியவற்றை செய்து வழிபடுவார்கள். அது ஒரு மரபு. இந்த ஏறு தழுவுதல் ஆகிற போட்டியிலே பல்வேறு வகைகள் இருக்க பார்க்கிறோம். மஞ்சு விரட்டு என்று சில ஊர்களிலே சொல்லுவார்கள். தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்களில் போனோம்னா மஞ்சு விரட்டு என்றே அதற்கு பெயர். காரணம் என்னவென்றால் அந்த விரட்டப்படும் காளையை ஒரு அடைக்கப்பட்ட வாசற் கதவுகள் திறந்து அது ஓடி அந்த களத்திற்குள்ளே வரும். அது வரையில் அந்த காளையை கட்டுப்படுத்தி வைத்திருந்து அடைக்கப்பட்ட கதவுகள் திறந்தவுடன் கோவாவேசத்தோடு அந்த காளை புறப்பட்டு பாய்ந்து வரும். அப்போது அந்த வாசலுக்கு 2 பக்கங்களும் நின்று கொண்டு வீரர்கள் அதன் மேலே பாய்ந்து அதை தடுத்து நிறுத்துவது. இதற்கு பல்வேறு விதிமுறைகள் உண்டு. உதாரணத்திற்கு எந்த நேரத்திலும் அந்த காளையினுடைய வாலை பிடித்து இழுக்கக்கூடாது, அது ஒரு விதி. அதுபோல அந்தந்த ஊர் பக்கங்களிலே அந்தந்த போட்டி அவர்கள் நடத்துபவர்களுக்கு ஏற்றார் போல சில விதிமுறைகள் எல்லாம் உண்டு. இதே போலே இந்த ஏறு தழுவுதலில் அடைக்கப்பட்ட கதவிலிருந்து வெளிப்படாது நேரடியாகவே திமிரிக்கொண்டு வரக்கூடிய அந்த காளையை ஒரு திறந்த வெளியாக இருக்கக்கூடிய மைதானத்திலே அதை விட்டு விடுவார்கள். அது ஓடக்கூடிய வேகத்தில் சுற்றி வரும். அந்த வட்டமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த களத்தை அது சுற்றி ஓடி வரும்போது அதை போய் பாய்ந்து பிடித்து தடுத்து நிறுத்த வேண்டும். சில இடங்களில் அதனுடைய முகப்பகுதியை தொடாமல் ஆட வேண்டும். சில இடங்களில் அதனுடைய திமிர் முதுகு பகுதியிலே புடைத்திருக்குமே அதை பிடித்து தொங்கிக் கொண்டே ஓடியெல்லாம் அதை ஒரு நிறுத்தத்திற்கு கொண்டு வந்து வெற்றி பெறுவது இப்படியும் உண்டு. இன்னும் சில இடங்களில் வேறொரு மரபாக இந்த மைதானத்திற்கு நடுவிலே ஒரு பெரிய கம்பத்தை நட்டு அதிலே ஒரு 50 முழ நீளத்திற்கு நன்கு திரிக்கப்பட்ட கயிற்றை கட்டி அந்த கயிற்றின் மறுமுனையோடு காளையை பிணைத்து விடுவார்கள். அந்த 50 அடி சுற்றுவட்டத்திற்கு அந்த காளையால் சுற்றி வர முடியும். அந்த வேகத்திற்கு அது சுற்றி வரும்போது குறுக்கே போய் பாய்ந்து அதன் கழுத்திலேயோ அல்லது நெற்றியிலேயோ கட்டப்பட்டிருக்கக்கூடிய பணமுடிச்சியை அவிழ்த்து எடுக்க வேண்டும். இப்படி ஒரு போட்டி. இப்படி அந்தந்த பகுதிகளிலே அந்த காளையை அடக்கி தழுவி கொள்ளக்கூடியதாய் பல்வேறு விதிமுறைகளோடு வெவ்வேறு வழக்கங்களிலே இப்படி ஒரு போட்டி இருக்க பார்க்கிறோம். காலத்திற்கு தகுந்தாற் போலே அதிலே பாதுகாப்பு அரண்கள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டு பல்வேறு விதிமுறைகள் அங்கே அறிமுகப்படுத்தப்பட்டு அங்கே விளையாடும் வீரர்களுடைய பாதுகாப்பு, அதிலே பங்கு கொள்ளக்கூடிய காளைகளினுடைய பாதுகாப்பு இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு பல்வேறு விதிகளுக்குட்பட்டு இன்று வரையிலும் இத்தகைய ஒரு பாரம்பரியம் மிகச்சிறப்பாக நடந்து வருவது நம்முடைய தொன்மையை பறைசாற்றும் விதமாக இருந்து வருகிறது. வீரம், கல்வி, கொடை போன்ற குணங்கள் எல்லாம் சங்ககாலத்திலிருந்தே புகழ்பட்டு வரப்பட்டு அதை புகழ்ந்து பாடிய புலவர்கள், அந்த புகழ்ச்சிக்கு ஆளான வீரர்கள் என்று அவர்களை எல்லாம் பற்றி நிறைய பார்த்து வருகிறோம். அந்த விதத்தில் இன்று வரையிலும் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு பாரம்பரியமாக மஞ்சு விரட்டு அல்லது ஏறு தழுவுதல் அல்லது பிரபலமாக ஜல்லிக்கட்டு என்றழைக்கப்படும் அந்த வீர விளையாட்டை பற்றி இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.